அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே, வணக்கம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு புதன் பெயர்ச்சி பற்றி நாம் பார்க்க போகிறோம். புதன் பகவான் ஜனவரி 11ஆம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு செல்கிறார். அவர் 28ஆம் தேதி வரை மகர ராசியில் சஞ்சாரம் செய்வார். அன்றைய கிரக நிலவரங்கள், மிதுன ராசியில் குரு பகவான் இருக்கிறார், சிம்ம ராசியில் கேது, தனுசு ராசியில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், மகர ராசியில் புதன், கும்பத்தில் ராகு, மீன ராசியில் சனி பகவான் இருக்கிறார். ஆக புதன் பகவான் 6ஆம் இடத்துக்கு செல்கிறார். அதாவது முறைப்படி சிம்ம ராசினருக்கு 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் உரியவர் புதன் பகவான். அவர் 6ஆம் இடம் செல்வது அந்த அளவுக்கு ஸ்லாகியம் இல்லை, நன்மை இல்லை. குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே அவ்வப்போது உரசல்கள் வரலாம், கருத்து வேறுபாடுகள் வரலாம், பேச்சில் தரித்த வார்த்தைகளை உபயோகிக்கலாம். ஆகவே பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை தேவை. சுபகாரியங்கள் தடங்கலாகலாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை உழைப்பு அதிகம். பிறர் வேலைகளையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டி இருக்கும். உயர் அதிகாரிகளுடைய கண்டிப்புக்கு ஆளாவீர். பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை தற்சமயம் தடங்கலாகலாம், தாமதமாகலாம். ஆக உத்தியோகத்தில் அடிக்கடி பிரயாணம் செய்ய வேண்டியிருக்கும். பிரயாணத்தினால் அலைச்சல், சோர்வு வந்து விலகும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை தினசரி உபயோகிக்கக்கூடிய, சாப்பிடக்கூடிய காய்கனிகள், வெந்தயம், பாசிப்பயிறு போன்றவற்றை விற்பனை செய்யும் வியாபாரிகளுக்கு கவனம் தேவை. இல்லாவிட்டால் நஷ்டம் வர வாய்ப்பு உண்டு. அதிக பொருட்களை வாங்கி தேக்க நிலை உண்டாகும். ஆசிரியர் தொழில், அக்கவுண்டன்ஸ், கணக்கர் தொழில், ஜோதிடர்கள், பேச்சாளர்கள், ஸ்டேஷனரி வணிகம் செய்வோர், ஜவுளி வியாபாரத்தில் ஈடுபட்டு உள்ள அன்பர்கள் வியாபாரத்தில் கவனமாக இருத்தல் வேண்டும். இல்லாவிட்டால் நஷ்டம் வர வாய்ப்பு உண்டு. தொழிலில் பார்ட்னர்ஸ்களை அட்ஜஸ்ட் செய்து போக வேண்டும். தொழிலாளிகளிடம் அன்பாக பழகுதல் வேண்டும். சண்டை சச்சரவுகள் கூடாது. ஐடி துறை அன்பர்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு சம்பள உயர்வு கிடைப்பதில் தடைகள், தாமதங்கள் வரலாம். வேலை இழந்தோருக்கு திரும்பவும் வேலை கிடைப்பது தடங்கலாகலாம், தாமதமாகலாம். வெளிநாட்டு அழைப்புகளுக்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு அதுவும் தாமதமாகலாம். பத்திரிகை துறை அன்பர்களுக்கு பத்திரிகை துறையில் அரும்பாடுபட வேண்டியிருக்கும். உயர் அதிகாரிகளுடைய கண்டிப்புக்கு ஆளாக வேண்டியிருக்கும். சரகு, கமிஷன், ஏஜென்சி போன்ற துறைகளில் உள்ள அன்பர்கள் அரும்பாடுபட வேண்டியிருக்கும். உழைப்பு அதிகம். அடிக்கடி பிரயாணம் செய்வதால் உடலில் அசதி, சோர்வு வந்து விலகும். ஜவுளி வியாபாரத்தில் நஷ்டம் வர வாய்ப்பு உண்டு. மிகுந்த கவனம் தேவை. கல்வித்துறையை பொறுத்தவரை மாணவர்களுக்கு மதிப்பெண்கள் குறையலாம். கெட்ட சகவாசம் கூடாது. பெற்றோர் சொற்படி, ஆசிரியர் சொற்படி கேட்குதல் வேண்டும். உயர் கல்விக்காக அயல்நாடு, அயல் மாநிலங்கள் செல்ல வேண்டி இருந்த காரியங்கள் அனைத்தும் தடங்கலாகும். ஆக மொத்தம் சிம்ம ராசினருக்கு 6ஆம் இடத்துக்கு புதன் பகவான் செல்வதால் தற்சமயம் சிறு பாதிப்பு. கோவிலுக்கு சென்றால் நவ கிரகத்தில் உள்ள புதன் பகவானை வழிபடுங்கள். மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள். விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யலாம். ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் என்ற மந்திரத்தை 16 முறை சொல்லுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.